எங்கள் வீட்டு தோசைக்கல் பார்க்கறதுக்கே பயங்கரமாக காட்டேரி மாரி கனகரேர்னு இருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு நல்லா அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் லெமனை வந்து ஃபோர்க்கில் குத்தி எடுத்துக்கிட்டேன். நல்லா அது போல் அப்ளை பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு திரும்பி அப்ளை பண்ணி விடுறேன். நல்லா அப்ளை எங்கே பார்த்தாலும் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கணும், உங்களுக்கு ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை பரட்டியை வச்சு எங்கே பார்த்தாலும் இது போல் எடுத்தீங்க அப்படின்னா ஏடு எல்லாம் கிளம்பி வந்துடும். உங்களுக்கு அந்த சைட்லலாம் ஒரு மாதிரி படிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா ஆயில், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை டைம் வேணுமோ அது போல் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா வந்து சுட சுட இருக்கும் போதே தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகி வரும். ஃபைனலாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடு பறக்க வந்து சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன், தட்டி சேர்த்து அதை நல்லா எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி ஆயில் விட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது தோசை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா சும்மா ஏடாக வரும். வேணா இந்த டிப்பை ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுக்கோங்க.